இதுவரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னா பல லட்சம் விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கல. எல்லாத்த பற்றியும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் நல்லது இல்லை, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, கெட்டது, நெகட்டிவ், இந்த திங்கிங்லேருந்து நீங்கள் முதல்ல வெளில வரலைன்னா ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல ஆண்டாக இருக்கும். வணக்கம். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை எப்பவும் போல தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் அன்புமிக்க விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற புத்தாண்டு 2024ஆம் வருடம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, லைஃப்பில் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியுமா? நம்பிக்கை இழந்த பல லட்சம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காணொளி என்பது அர்ப்பணம். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்லது நடக்கணுங்கிற ஆசை, நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள். நம்பிக்கை இல்லை என்றால் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறோம், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சேராது, அப்ளிகபிள் இல்லை. நம்பிக்கை வைத்தவர்கள் நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அந்த முருகப்பெருமான் தன்னை நம்பி வரக்கூடிய யாரையும் கைவிடுவதில்லை. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கு அடுத்த ஆண்டு எந்த பலன்களை கொடுக்க போகிறார்? இதுவரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னா பல லட்சம் விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கல. இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் விருச்சிக ராசி, ஏன் அவருக்கு மட்டும் நல்லது நடக்குது? அப்போ எல்லோருக்கும் கெடுதல் நடக்கலை. சில பேருக்கு நல்லது நடக்குது, சில பேருக்கு கெடுதல் நடக்குது. இது உங்கள் ராசிக்கு மட்டுமா? இல்லை விருச்சிக ராசி அன்பர்களே, 12 ராசிக்கும் உண்டு. ஒவ்வொரு மனிதன் இந்த வாழ்க்கையில் ஜனனம் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் ஏதோ ஒரு துன்பத்தை சந்திக்கிறான், ஏதோ ஒரு சவாலை சந்திக்கிறான், ஏதோ ஒரு எதிரியை சந்திக்கிறான். வாழ்க்கை எதிர்நீச்சல் போடாத மனிதரே கிடையாது. ஆனால் விருச்சிக ராசிக்கு எப்படின்னா, சொல்கிறேன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம். வேற எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம். அவங்க போனாதான், அவங்ககிட்ட பேசுனாதான் அவன் படுற கஷ்டம், அவன் படுற துன்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் அவங்கவுங்க படக்கூடிய கஷ்டம் பெருசுங்க. மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். அதாவது அந்த நீச்சம் பெறக்கூடிய சந்திர பகவான், அந்த நீச்சம் பெறக்கூடிய சந்திரன் தான் மனம். அந்த மனமானது நொடிந்து போய்விடுகிறது. அப்போ எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இப்படி. ஆனால் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தவறான எண்ணங்கள், நம்பிக்கை இல்லாத மனப்பாங்கு, கோபம் அடுத்தவரை ஒரு நெகட்டிவாக கோபப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு இது, எல்லாத்த பற்றியும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் நல்லது இல்லை, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, கெட்டது, நெகட்டிவ், இந்த திங்கிங்லேருந்து நீங்கள் முதல்ல வெளில வரலைன்னா ஆண்டவனே வந்தால் கூட உங்களை எப்படி காப்பாற்றுறது? அந்த முருகப்பெருமானே கீழே இறங்கி வந்தாச்சு, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஒத்துழைக்காமல் அவர் எப்படி செய்ய முடியும்? ஆக இது எல்லாத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி, முதல்ல நீங்கள் நம்பணும் உங்களால் முடியும்னு. இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட நான் உங்களுக்கு கேட்கணும், ரொம்ப அவசியமான கேள்வி. நான் சப்ஜெக்டை விட்டு மாறி போகிறேன்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப அவசியம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது. அதுவும் விருச்சிக ராசி அன்பர்களான உங்களுக்கு ரொம்ப அவசியம். கடவுள் நம்பிக்கை இல்லை, சரி ஒத்துக்கிறேன். படைப்பாளி இல்லாமல் படைப்பு இருக்க முடியாது. இப்போ வானத்தை படைச்சது நீங்களா? காடு மலை கடலெல்லாம் படைச்சது நீங்களா? இல்லை இதெல்லாம் ஜீபூம்பான்னு தானாக உருவாச்சா? லாஜிக் வேணும்ல. இப்போது ஒரு வாட்ச் இருக்குது, ஒரு செயின் இருக்குதுன்னு சொன்னால் அதை படைத்தா தானே வர முடியும். திடீர்னு எப்படி உருவாகும்? இத்தனையும் படைத்ததுனா உடனே சயின்ஸும்பீங்க.
இந்த பகுத்தறிவாளர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அறிவு என்பது ஒன்று தான். அதில் பகுத்தறிவு, தொகுத்தறிவு, வெகுத்தறிவு எல்லாம் கிடையாது. இந்த எல்லா பகுத்தறிவாளர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், கல்லுக்கு மாலை போட்டால் பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இறந்து போனவரோட சிலைக்கு மாலை போடுறீங்க. அந்த சிலை என்ன பூவை மோந்தா பார்க்குது? அப்போ இது என்ன பகுத்தறிவு? நான் கேட்குறது கரெக்டாக இல்லையா? கல்லுக்கு மாலை போட்டால் மூட நம்பிக்கை, கடவுளே கிடையாது, கல் தான், அதுக்கே மாலை போட. சிலை என்ன, அது என்ன மனுஷனா? ஏன் இப்படி டபுள் ஸ்டாண்டர்டு, ரெட்டை இது எதுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு விஷயத்தை பற்றி பேசுங்க, தெரியலன்னா சும்மாலாம் பேசாதீங்க. ஒரு 6வது அறிவை கொடுத்துட்டு இந்த கடவுள் எல்லா ஜீவராசிக்கும் 5 அறிவை கொடுத்தான். தெரியாதனமாக மனுஷனுக்கு 6வது அறிவை கொடுத்துட்டு அவனே படாத பாடுபடுறான் நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டு. கடவுள் இல்லை, யார்? ஒன்றுமே இல்லாத வெறும் பைய சொல்கிறான் கடவுள் இல்லைன்னு. புரியுதுங்களா? இப்போ இந்த இதெல்லாம் தேவையில்லை. அவநம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல, எப்பவும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யூ ஹவ் லாஸ்ட் த பேட்டில். நீங்கள் போரில் தோற்று போயாச்சு, கேம்லேயே இல்லை. நீங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் கடைசி மூச்சு வரைக்கும் கேமில் இருக்கான். வாழ்க்கை என்பது வெற்றியையோ தோல்வியையோ சார்ந்ததல்ல. அந்த வாழ்க்கைங்கிற கேமை நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் சார்ந்தது. உங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் தோல்வியை கண்டு தோழ வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம், தவறில்லை. நீங்கள் இழந்ததுக்கு மேலே 10 மடங்கு பெற முடியுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம். உங்களை விட பெருமடங்கு இழந்தவர்கள் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்காங்க. எதையுமே இழக்காமல் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆக விருச்சிக ராசி வருகின்ற புத்தாண்டில் 2 முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒன்று குருவுடைய பயிற்சி, ஏப்ரல் 5, 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வரப்போகிறார். அதே மாதிரி சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதியிலிருந்து அதே கும்பராசியில் நேர்கதி நவம்பர் மாதம் நேர்கதி அடைகிறார். இது ரெண்டுமே முதல்ல குரு பயிற்சியை எடுத்துக்குவோம். 6ஆம் இடத்தில் உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி மறைஞ்சிருந்தார், அவர் 7ஆம் இடத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய யோகம். ஏன்னா சமசப்தமமாக உங்களை பார்க்க போகிறார் குரு பகவான். அடுத்த ஆண்டு ஏப்ரல்லேருந்து உங்களை பார்க்க போகிறார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். தைரியம், மனதில் தெளிவு, நல்ல எண்ணங்கள், தெய்வத்தின் மீது நம்பிக்கை, பக்தி, நல்லது செய்யணுங்கிற எண்ணம் முதல்ல அடிப்படைங்க, இல்லைங்களா? நான் கூட சில பேரை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், பாக்கெட்டில் சாய்பாபா மோதிரம், எல்லாம் சாய்பாபா டைரி, சாய்பாபா பேனா எல்லாம் வச்சுருப்பாங்க. சொல்கிறதெல்லாம் பொய். அப்போ சாய்பாபா வச்சா என்ன, வைக்கலைன்னா என்ன? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 6லிருந்து 7ஆம் இடத்திற்கு வரும்போது பொருளாதாரம் மேம்படும், பண வரவு ஏற்படும், கிடைக்காத வேலை கிடைக்கும், திருமணமே நடக்காத சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும். 15 வருஷமாக கல்யாணம் தேடணும் சார், வரன் கிடைக்கல, 2024 கல்யாணம் ஆகிடும். லவ் சக்ஸஸ் ஆகும், நல்ல கணவன் நல்ல மனைவி ஒன்றாக இணைவார்கள். பிரிந்திருக்கக்கூடிய விவாகரத்தாகக்கூடிய நிலையில் இருந்தால் கூட கணவன் மனைவி ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள் வரும். பிரிந்த மனைவி, பிரிந்த குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக சேருவீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். எப்படியாவது போதும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை பற்றி நினச்சிங்கன்னா மற்றவனுக்கு என்ன சார் கவலை? முதல்ல நீங்களே நம்பிக்கை இல்லை, கண்ணா அப்படின்னான்னு கமெண்ட்டை போட்டால் சில பேர், மற்றவன் உங்களை பற்றி ஏன் கவலைப்படுவான்? அவனை பற்றியே கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை. அப்போ நீங்கள் கவலைப்படுறத நினச்சி என்ன மடியில் போட்டு தாளாட்டவா செய்வாங்க? நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் நல்லா நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலே நம்பிக்கை முதல்ல நீங்கள் வரணும். ஃபஸ்ட்டு எல்லா விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் அடுத்த சனி பகவானுடைய வக்ரகதி அடுத்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி. அதாவது அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும், ரியல் எஸ்டேட் துறையில் காதல் பதிப்பதற்கும், ஹோட்டல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும், பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், விவசாயம் சார்ந்த விஷயங்களை தொடங்குவதற்கும் மிகச்சிறந்த ஆண்டாக அடுத்த ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிறது. மருத்துவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் கை தேர்ந்த அறுவை சிகிச்சைகளை செய்து, அதாவது ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி பேரும் புகழும் எட்டக்கூடிய அளவிற்கு உயர்வார்கள். அதே மாதிரி விண்வெளித்துறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டக்கூடியவர்கள், பிஹெச்டி படிக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு
உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை தீர்மானித்து பதில் கூறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஆக விருச்சிகராசி அன்பர்களே, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். போச்சுன்னா வந்துருமா, இல்லை நல்லது தான் நடக்குமா, எனக்கு எதுவுமே வேணாம் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டதுனால உங்களுக்கு எல்லாம் மாறி 100 கோடியை கொண்டு வந்து தட்டில் வச்சு கொடுக்க போகிறாங்களா? இல்லை. யாருக்கு நம்பிக்கை இருக்குது, யார் உழைக்க ரெடியாக இருக்காங்க, யார் முயற்சி பண்ண ரெடியாக இருக்காங்க, விடாமுயற்சி யார் செய்ய ரெடியாக இருக்காங்க, அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். மந்திரத்தில் மாங்காய் விழவே விழாது. ஆனால் நம்மளுடைய உழைப்பின் மூலியமாகவும் தெய்வ நம்பிக்கையின் மூலியமாகவும் நல்ல எண்ணங்கள் மூலியமாகவும் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆக நம்பிக்கையுள்ள விருச்சிக ராசியெல்லாம் இந்த பக்கம் வாங்க, நம்பிக்கை இல்லாத விருச்சிக ராசிலாம் அந்த பக்கமே போயிடுங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை முக்கியமாக நீங்கள் செய்யணும். முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு சஷ்டி தோறும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கு சென்று வரலாம். சுவாமி மலையில் வீட்டிருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை சென்று தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்யலாம். எதுவுமே முடியல சார், 4 சாப்பாடை வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுங்க, 4 பொட்டலத்தை வாங்கி கொடுங்க, அந்த தர்மம் என்பது உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் என் அன்பு விருச்சிக ராசி நேயர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களையெல்லாம் விட்டு விடைபெறுவது அடுத்த வீடியோ வரை உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.